Welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா method of variation of parameterல problem number 5 பார்க்க போறோம். Problem number 5 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா solve d square y plus 4y is equal to secant 2x அப்படி கொடுத்திருக்காங்க. First நம்ம given எடுத்து எழுதிக்கலாம். So given d square plus 4 y வெளிய எடுத்துக்கலாம். y is equal to secant 2x. First நம்ம left hand side solve பண்றதுக்கு auxiliary equation எடுத்துக்கலாம். So auxiliary equation அப்படின்னா உங்களுக்கு d எங்கெல்லாம் இருக்கோ நீங்க m கொடுக்கணும். So d square இருக்கிறதுனால நீங்க m square plus 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். So m square equal to இந்த plus 4 right hand side போயிடுச்சுன்னா உங்களுக்கு minus 4 வரும். m equal to plus or minus minus 4 இருக்கு. மைனஸுக்கு ஒரு i வரும். 4 ரூட் எடுத்தா ஒரு 2 கிடைக்கும் உங்களுக்கு. நான் அதை 2i அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இது. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கேஸ் நம்பர் 3 வரும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் போடுறதுக்கு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே ரியல் பார்ட் இல்லை, 0 ஆகிடுச்சு. ஸோ அதனால் இ பவர் டேர்ம் வராது, ஒன்லி ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். ஸோ பீட்டாவோட வேல்யூ 2 நான் டைரெக்டாக எழுதுன பாருங்க. ஸோ complementary function is equal to a cos beta oda value 2, so 2x plus b sin 2x அப்படி நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். so which is our complementary function. so நம்மளுக்கு கிடைச்சிக்கிற வேல்யூக்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். so complementary function ஒன்று எடுத்தாச்சு. so இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூஸ் பண்ணணும். f1 வேல்யூ f2 வேல்யூ சூஸ் பண்ண போகிறோம். so here f1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் f1. ஸோ ஹியர் f1 ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவுக்கு பக்கத்தில் பாருங்கள் cos 2x இருக்கு. ஸோ cos 2x அண்ட் f2 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் f2. ஸோ sin 2x அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin 2xன்றது. ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். f1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin 2x வரும். ஃப்ரண்ட்டில் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 போட்டுக்கணும். அடுத்து f2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு cos 2x வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 போட்டுட்டு நீங்கள் cos 2x அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் டு இது நாட் இன் மைனஸ். ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து உங்களுக்கு f1 f2 டேஷ் மைனஸ் f1 f2 டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ f1 f2 டேஷ் ஆக்சுவலாக இது மாற்றி பார்க்கணும். f1 f2 டேஷ்னா உங்களுக்கு cos 2x into cos 2x இங்கே பாருங்க 2 டைம் cos 2x into cos 2x ஆக்சுவலாக cos ஸ்கொயர் 2x வரும். ப்ளஸ் எனக்கு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 2 into sin 2x into sin 2x sin ஸ்கொயர் 2xன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ 2க்கு நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா cos ஸ்கொயர் 2x plus sin ஸ்கொயர் 2xன்னு வரும். which is nothing but cos ஸ்கொயர் தீட்டா plus sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ப்ராக்கெட் டேர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 into 2 2. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ நம்ம 2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ now we have to find a particular integral pi. ஸோ pi ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P f1 plus capital Q into f2 which is equation number 1. so here capital P உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா minus f2 capital X divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx. ஸோ இதுதான் கேபிட்டல் P உடைய ஃபார்முலா. இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணிடலாம். மைனஸ் இன்டெக்ரல் f2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது sin 2x, நான் அதை எழுதிக்கிறேன் sin 2x. கேபிட்டல் X பார்த்தீங்கன்னா secant 2x தான் வந்து கேபிட்டல் X. ஸோ secant 2x divided by f1 f2 dash minus f2 f1 dash கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 2 அப்படின்னு அதை அப்ளை பண்ணிக்கிறோம் into dx equal to மைனஸ் இந்த டினாமினேட்டர் 2 வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா sin 2x secant 2xக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, ஏன்னா மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சீக்கனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by cos எழுதிக்கலாம்.
சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ சீக்கினா 1 by cos 2x into dx. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஃபைனலாக அப்படின்னா sin 2x by cos 2x. sin by cos நம்மளுக்கு தெரியும் tan 2x அப்படின்னு, tan into 2x dx. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க சிங்கிள் ஃபங்க்ஷன் tan 2x நம்மளால் இன்டகிரேஷன் பண்ண முடியும். -1/2 tan 2x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா log of secant 2xன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த இன்டகிரேஷன் டேபிள் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். ஸோ log of secant 2x, அதுக்கப்புறம் அந்த 2 இருக்கு இல்லையா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதை டினாமினேட்டரில் 1 டைம் எழுதணும். ஈக்குவல் டு இந்த -1/2 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால -1/4 into log of secant into 2x. ஸோ விச் இஸ் p வேல்யூ. பட் நம்மளுக்கு வந்து pf1 தான் வேணும். ஸோ pf1 பார்த்தீங்கன்னா cos 2x, p ஓட வேல்யூ இருக்குது. ஸோ cos 2x நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு -1/4 இருக்குது. ஸோ -1/4 இருக்கிறதுனால மேலே ஒரு cos 2x/4 இருக்கிற அந்த p ஓட வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். logarithm of secant into 2x. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலோடைய ஒரு பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், pf1. ஸோ அது நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சொல்யூஷன் முடியும் போது ஒரு பாக்ஸ் போட்டு வைங்க. ஸோ நெக்ஸ்ட் pf1 கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா qf2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா பர்டிகுலர் சொல்யூஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் இருக்கு qf2. ஸோ qf2 ப்ராப்ளத்தோட கண்டினியூஷன். ஸோ இப்போ q உடைய ஃபார்முலா நம்ம எழுதணும். ஸோ q ஈக்குவல் டு இன்டெக்ரல் f1 கேபிட்டல் X டிவைடட் பை f1 f2 டேஷ் மைனஸ் f2 f1 டேஷ் into dx. So f1 value நம்மளுக்கு தெரியும். So what is f1? sin x. sin 2x நம்ம இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. sin 2x கேபிட்டல் X பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த secant 2x அப்படி எழுதலாம். இங்க பாருங்க f1 வேல்யூ cos into 2x, f2 ஓட வேல்யூ sin 2x இருக்கு. ஆக்சுவலாக நான் f2 ஓட வேல்யூ எழுதிட்டேன், சாரி. இப்போ நம்ம அதை f1 மாற்றிக்கலாம். லாஸ்ட் டைம் தான் நம்ம f1 போட்டோம். ஸோ f1 வேல்யூ cos 2x. ஸோ நான் மாற்றி எழுதிக்கிறேன். cos 2x இன்ட்டு கேபிட்டல் X பாருங்க secant 2x. secant 2x டிவைடட் பை இந்த வேல்யூ 2 நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. இந்த 1/2 நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடலாம். 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் cos 2x secant 2x. இப்போ சீக்கனை திரும்ப அதே மாதிரி மாற்றலாம், 1/cos மாற்றிக்கலாம். 1/cos 2x into dx. ஸோ cos 2x கேன்சல் ஆகிட்டோம். ஸோ இன்டெக்ரல் 1 into dx தான் இருக்கும். 1 into dx வேல்யூ எப்படி எழுதலாம், நம்ம dxன்னு எழுதலாம். இன்டெக்ரல் dx only x which is capital Q. பட் நம்மளுக்கு qf2 தான் வேணும். ஸோ qf2 ஈக்குவல் டு 1/2 x into, ஸோ f2 ஓட வேல்யூ பாருங்க sin 2x. ஸோ qf2 equal to x/2 எழுதிக்கலாம், அதை சேர்த்து x/2 into sin 2x. Substitute in equation number 1. ஸோ equation number 1 பார்த்தீங்கன்னா particular integral equal to pf1 plus qf2. இங்கே பாருங்க pf1 வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்தது qf2 வேல்யூ இங்கே இருக்கு. So minus cos 2x divided by 4 into logarithm of secant 2x. இது pf1 value plus qf2 பாருங்க இங்க left hand side இருக்கு x/2 into sin 2x. So which is our required pi, particular integral. So the required general solution of the given differential equation is y equal to complementary function cf plus particular integral pi. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனது தான் உங்களுடைய ரெக்கவர்டு சொல்யூஷனாக இருக்கும், ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ அவர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a cos 2x plus b sin 2x.
So a cos 2x plus b sin 2x plus particular interval பாருங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cos 2x divided by 4 into logarithm of secant 2x plus x by 2 into sin 2x. So which is our required solution. Thank you.